விஜயினுடைய பொறுமையை அன்னரும் பாராட்ட வேண்டும். சைலண்டா இருந்தார். இந்த 15 நாள் வாயை மூடி இருந்ததுடைய லாபம் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு ஃபேவரபிளா ஆர்டர் வந்திருக்குதுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கரூர்ல 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரசியல் ரீதியாக பார்க்க போனால் திமுகவிற்கு ஒரு பெரிய மரண அடி, இது சாட்டை அடி. இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா மிக தெளிவாக டெல்லியில் நிருபர்களிடம் சொல்லிவிட்டார், முதலமைச்சராக வரக்கூடிய விஜய் கரூர் எஸ்பியை மாற்றுவார் என்று. அதனால என்ன அர்த்தம்? அதுக்கு தனியா போறான்னு அர்த்தம். ஒரே டைம்ல இப்போ இந்த கரூரையும் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அதையும் வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. சிபிஐ இதை எப்படி கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் நோக்கி சிபிஐ நகரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆதவ் அர்ஜுனா சொன்னதிலிருந்தும் மற்றும் நீதியரசர் அஜய் ரஸ்தோகியினுடைய ஈடுபாடுகளில் இருந்தும் பார்த்தால் நடுநிலைமையாகத்தான் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ் வெற்றி கழகம் கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு விட்டது. 6 மாசத்தில் தமிழகத்தில் அரசியல் மாறும், ஆட்சி மாறும், காட்சி மாறும் என்று தான் பலர் எதிர்பார்க்கிறார்கள். காரணம், தமிழகத்தில் போதைப் பொருள், சாராயம், மணல் கொள்ளை, ஊழல், சட்ட ஒழுங்கு இதெல்லாம் விட்டு கரூர் முக்கியத்துவம் பெற்றால் பேச்சு பொருளாக ஆனது கரூர். அதில் முக்கியமாக விஜயினுடைய பொறுமையை அன்னரும் பாராட்ட வேண்டும். சைலண்டா இருந்தார். இந்த 15 நாள் வாயை மூடி இருந்ததுடைய லாபம் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு ஃபேவரபிளா ஆர்டர் வந்திருக்குதுங்க. ஒரு அரசியல் ரீதியாக இன்னும் ஒரு 6 மாத காலத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வந்திருப்பது அப்படிங்கிறது திமுக அரசுக்கு எத்தகைய ஒரு பின்னடைவை, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? சப்போஸ் 2026 திமுக அரசு மீண்டும் பதவிக்கு வருமையானால் மத்திய அரசு அதற்கு எதிராக செயல்படும். காரணம், நரேந்திர மோடி இன்னும் 3 வருஷம் இருக்க போறாரு. பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் தாவேக்காவுடைய கொடி பறக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். இது கூட்டணியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு சார்? கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்கு டெல்லி எந்த அளவு ஒரு முனைப்பை காட்டும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? பீகார் தேர்தல் முடிந்த பிறகுதான் அமித்ஷா இது பற்றி யோசிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். என்னை பொறுத்த மட்டும் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சிலிருந்து பார்த்தால் அவர் காங்கிரஸ் பக்கம் தான் அதிகமாக சாய்வார் என்று தான் தெரிகிறது. ஒன்று அலையன்ஸை பத்தி. ஆனா விஜய் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன என்று கேட்டால், இனி ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் நினைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். சார், உச்ச நீதிமன்றத்துல ஒரு பரபரப்பு தீர்ப்பு வந்திருக்கிறது. கரூர்ல 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பா இது சம்பந்தமாக டெல்லியில் பேசப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோதுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு 3 சிறப்பு செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தொலைக்காட்சிகளில் தங்களுடைய நேயர்கள் பார்த்திருப்பார்கள். இதில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய நீதியரசர் தலைமையில் தான் அந்த சிபிஐ இயங்கும். மாதத்திற்கு 25ஆம் தேதி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அஜய் ரஸ்தோகி வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த 2 ஜட்ஜுக்கும் கொடுப்பாரு. இது ஒரு மாபெரும் திருப்பம். இதில் இன்னொரு திருப்பம் என்ன என்று கேட்டால், அந்த அருணா ஜெகதீசனுடைய கமிஷன் ஆஃப் என்கொயரி கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. டிஎம்கே கிளைம் பண்றாங்களே தவிர அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்றாரு. இதுல ஒரு குழப்பம் இருக்கிறது. மூன்றாவதாக அரசியல், இப்பெல்லாம் நம்ம லீகலா பார்த்தாச்சு வினோத். அரசியல் ரீதியாக பார்க்க போனால் திமுகவிற்கு ஒரு பெரிய மரண அடி, இது சாட்டை அடி. அதிலிருந்து எழுந்துவதற்கு 1 நாள் ஆகும். முதலமைச்சர் தன்னுடைய லீகல் டீம், பாருங்க, ஒரு அட்வொகேட் ஜெனரல் உங்க ஆபீஸ், உங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்காங்க. அதை தவிர மேல 2 அட்வொகேட் ஜெனரல் போட்டுட்டு பண்ற மாதிரி இருக்குதுங்க. இது ஒரு நழுவல், அதாவது ஒரு ஸ்லிப் ஆஃப் லீகல் சிஸ்டம். ஒன்று. 2வது மிக முக்கிய செய்தி என்ன என்று கேட்டால்,
இப்போ அரசியலுக்கு வந்துட்டோம். இந்த திமுக பத்தி நான் சொல்லியாச்சு, இது ஒரு பெரிய மரண அடி என்று சொல்லி. இதுல விஜய்க்கு கண்டிப்பாக லாபம் இருக்கிறது, அரசியல் லாபம். விஜய் தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறார். நாளை தமிழக சட்டமன்றம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கூட இருக்கிறது. அதில் பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். இதில் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தொய்வு ஏற்படும். இருந்தாலும் சிறப்பு செய்தியாக நாம் டெல்லியில் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால், அஜய் ரஸ்தோகி அவர்கள் முன்னாள் நீதியரசர் டைரக்டர் சிபிஐக்கு இன்று மாலை பேச இருக்கிறார். ரிஜிஸ்ட்ரார் சுப்ரீம் கோர்ட் அவருக்கு 5 பெயர்கள் தர இருக்கிறார்கள். ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், தமிழ்காரர்கள், ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கக்கூடாது, அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கணும்னு சொல்றாங்க, தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு. அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு சிபிஐ டைரக்டர் பாப்பாரு. அதுல இருந்து 2 பேர் எடுப்பாரு. அதுல ஒரு பெண்மணி இருக்க வேண்டும் என்று அஜய் ரஸ்தோகி விரும்புகிறார். இது நான் ஆதன் தொலைக்காட்சிக்கு சிறப்பாக சொல்லுகிறேன். காரணம், டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் அதுதான். அதையும் தவிர நேற்று இரவு 2 நீதியரசர்கள் யார் யார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அஜய் ரஸ்தோகி கிட்ட பேசிட்டாங்க. அவங்களுடைய கன்சென்ட்டை ரைட்டிங்ல வாங்கிட்டாங்க. இதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் தான் முக்கியமா இருந்து பண்ணி கொடுத்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் மாற்றப்படுகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். பெயர்கள் இன்னும் வரவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், கொலிஜியம் எவ்ரி மண்டே மீட் பண்ணுது. இந்த மார்னிங் மீட் பண்ணிட்டாங்க. அடுத்த மண்டே வரும்பொழுது இதுக்கான முயற்சிகள் ஆரம்பிக்கும். ஓரிரு மாதத்தில் இது அதாவது தமிழக நீதிமன்றத்திற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த ஜட்ஜி மேல எப்படி உங்க ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி எடுத்துட்டா சரமானியா கேட்டிருக்காங்க. தமிழக அரசியல் நீதியாக திமுகவிற்கு தொய்வை தவிர நீதியரசர்களிடையே, வக்கீல்களிடையே இது ஒரு மாபெரும் சர்ச்சையாகிவிட்டது வினோத். ஆக மொத்தம் 2 நீதிபதிகள் மாற்றப்பட இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதையெல்லாம் முழுக்க முழுக்க வச்சு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 நாட்களாக ஆதவ் அர்ஜுனா 10-15 வழக்கறிஞர்களை வைத்துக் கொண்டு அவர் சிறப்பாக செயல்பட்டார். விதைக்காக அவர் செய்த ஒரு சேவை என்பது பாராட்டத்தக்க. ஆஸ் எ கரஸ்பாண்டன்ட் நான் சொல்ல முடியும். இன்று கூட அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு அந்த எல்லா வக்கீலையும் அவங்க புக் பண்ண பார்த்தாங்க டிஎம்கேல அப்படின்னு. அது சரியா இல்லை. இப்ப பாருங்க, வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா செலக்ட் பண்ண வழக்கறிஞர்களை எல்லாம் ஒரு சாயம் போட பார்க்கிறார்கள். கோபால சுப்பிரமணியம், ராகவாச்சாரி, ஆரியமான் சுந்தரம் என்று அவர்கள் எல்லாம் ஒரு பிராமணர்கள் என்று சொல்ல பார்க்கிறார்கள். அதுக்கெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வில்சன் தனியா சொல்லினான்னா கூட அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் அபிஷேக் மனு சிங்கி, கபில் சிபல் போன்றவர்களுக்கு ஒரு வழக்கறிஞர் மூலமாக பார்த்தால் இது ஒரு பெரிய இடி காங்கிரஸிற்கும் சேர்த்து. இதனால் வரக்கூடிய விளைவுகளை பார்த்தீங்கன்னா வினோத், இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா மிக தெளிவாக டெல்லியில் நிருபர்களிடம் சொல்லிவிட்டார், முதலமைச்சராக வரக்கூடிய விஜய் கரூர் எஸ்பியை மாற்றுவார் என்று. அதனால என்ன அர்த்தம்? அதுக்கு தனியா போறான்னு தானே அர்த்தம். ஏடிஎம் கடை போறான்னு சொல்றாரு, இல்லி சொல்லலையே. முதலமைச்சர் சொல்லிவிட்டா அந்த கான்ஃபரன்ஸ் ஃபார்முலாக்கு முன்னும் வரல. அவங்க முதலமைச்சர் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள், விஜய் தான் என்று. ஆக மொத்தம் இனி கூட்டணியில் என்ன மாதிரியான வழக்கம் வரும்? அதிமுகவுடனா காங்கிரஸுடனா? இதெல்லாம் விட்டுருவேன். இன்று இந்த தீர்ப்பு வந்த உடனேயுமே ஒரு ஆந்திர பிரதேசத்தினுடைய ஐஏஎஸ் ஆபீசர் அவர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொலைபேசி பேசி, அவர் நேஷனல் அட்வைசரி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய சோனியா காந்தி அமைப்பில் இருந்தவர் இப்பொழுது ராகுல் காந்திக்கு அவர் செயலாளராக இருக்கிறார், எதிர்கட்சி தலைவர் என்ற ரீதியில். அவரும் ஆதவ் அர்ஜுனாவும் பேசியதில் அவர் ஒரு ஆந்திராக்காரர் என்ன இருக்கிறது என்று டெல்லியில் கிசுகிசுக்கள் ஆரம்பித்து விட்டது வினோத். இதுதாங்க டெல்லி சம்மரி. ஓகே ஓகே சார், இப்ப இதுல சிபிஐ உள்ள வர இருக்கு. குறிப்பா திமுக அரசை பொறுத்தவரை, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இவங்க எல்லாம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவங்க சிபிஐ நேரடியாக உள்ள விசாரிக்க கூடாது அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. பட் இதுல நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறதால இதுல தடுக்க முடியாது இருந்தாலும் கூட
சிபிஐ உடைய இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுல ஒரு வீச்சோட இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரே டைம்ல இப்போ இந்த கரூரையும் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அதையும் வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. சிபிஐ இதை எப்படி கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் நோக்கி சிபிஐ நகரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆதவ் அர்ஜுனா சொன்னதிலிருந்தும் மற்றும் நீதியரசர் அஜய் ரஸ்தோகியினுடைய ஈடுபாடுகளில் இருந்தும் பார்த்தால் நடுநிலைமையாகத்தான் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ் வெற்றி கழகம் கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு விட்டது. எதையுமே அவன் நிராகரிக்கவில்லை. இப்போ வந்து ஒன்னே ஒண்ணு, சிபிஐ வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதில் அரசியல் வந்துவிடும் என்று திமுக பேச்சாளர்களும் திமுக ஊடகங்களும் வர்ணனை கொடுத்தாலும், இப்போ வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து சிபிஐ கேட்டுட்ட மாட்டேங்கிறார் சிஎம். அதையும் தவிர அண்ணாமலை கேட்ட மாதிரியே அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது 5 சிபிஐ கேட்டிருக்காரு, 5 கேஸ்ல. இப்ப சிபிஐ மூலமா தான் வரணும்னு அவசியமே கிடையாது. இப்ப இன்னொன்னு விஷயம் சொல்றேன், அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய முன்னாள் நீதி அரசர் நடுநிலைமையானவர். அவருக்கு இந்த ஒரு 6 மாதத்திற்குள் இந்த ரிப்போர்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. 6 ரிப்போர்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மொத்தம் 6 மாசம். இந்த 6 மாதத்திற்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்பதுதான் சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கார் கொடுக்கறது, ஸ்டாஃப் கொடுக்கறது, ஏர் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது, அதுல என்ன வரும், அந்த கிராண்ட்ல என்ன. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்பது யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது. அமைச்சர் யார்? அமித்ஷா அவர்கள். ஆக மொத்தம் சுத்தி சுத்தி வந்து வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு இருந்தாருன்னா பிஜேபிக்கு கை இருக்கிறதுன்னு சொன்னா கூட அதை நான் என்ன பத்திரிகையாளனாக நான் நம்ப தயாராக இல்லை. இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர் மீது நம்பிக்கை இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்களே, வேற நாளிலிருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் அஜய் ரஸ்தோகி நியாயமாகத்தான் செயல்படுவார். இப்ப ஆம்ஸ்டர்டாம் கேஸ் பண்றேங்க, ஆம்ஸ்டர்டாம் கேஸ் யாருக்காக திமுக பயப்படுதுங்க? அதுல திமுக காரன் ஒத்துருமே இல்லையே, வேற கரூர்ல திமுக இருக்காங்களே. இப்ப இந்த ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் நிருபர்கள் கூட்ட பேசிய பிறகு சிலரிடம் தனிப்பட்ட முறையில் பேசியது என்ன என்று கேட்டால், தமிழக அரசியலை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி என்று அவர் சொன்னார். விஜய் சொன்னதே திருப்ப சொன்னார். ஆனால் அதில் உள்ள இருப்ப சம்பந்தம் சங்கதிகள் என்ன என்று கேட்டால், ஆதவ் அர்ஜுனா சொன்னது, சொல்லாமல் இருந்தது, ஆஃப் த ரெக்கார்ட் சொன்னது, ஆன் ரெக்கார்ட் சொன்னதெல்லாம் ஒரு வர்ணனையாக வைத்து பார்த்தால் விஜய் வர்சஸ் செந்தில் பாலாஜி முட்டிக்குதுங்க. அரசியல் ரீதியாக பார்க்க போனீர்களே ஆனால் விஜய் வர்சஸ் உதயநிதியின் முட்டிக்குதுங்க கரூர் கேஸ்ல. ஆனா ஆம்ஸ்டர்டாம் கேஸ்ல ஒரு காங்கிரஸ் தலைவர் என்ன 2 பேர் செத்து போயிருக்காங்க. அதுல அந்த ஆம்ஸ்டர்டாம் தவிர ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார், ஒருத்தர் இயற்கை மரணம் அடைந்து விட்டார். அதையே திமுக வரிஞ்சு கட்டி போய் சப்போர்ட் பண்ணுறது யாருக்காக? அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை சொல்லுவதும் பல பத்திரிகையாளர் சொல்லுவதும் ஒரு காங்கிரஸ்காரை சொல்லுகிறார். மொத்தம் இதில் நடுநிலைமையாகத்தான் இருக்கும் மத்திய அரசு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுங்க. 6 மாசத்துல தமிழகத்தில் அரசியல் மாறும், ஆட்சி மாறும், காட்சி மாறும் என்று தான் பலர் எதிர்பார்க்கிறார்கள். காரணம், தமிழகத்தில் போதைப் பொருள், சாராயம், மணல் கொள்ளை, ஊழல், சட்ட ஒழுங்கு இதெல்லாம் விட்டு விட்டு கரூர் முக்கியத்துவம் பெற்றால் பேச்சு பொருளாகானது கரூர். அதில் முக்கியத்துவமாக விஜயினுடைய பொறுமையை அன்னரும் பாராட்ட வேண்டும். சைலண்டா இருந்தார். சைலண்ட் இஸ் கோல்டன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். மொத்தம் வந்து குவாய்ட்டா அந்த பி வி நரசிம்மராவ் மாதிரி. பி வி நரசிம்மராவ் எதுக்குமே பேச மாட்டார், வாயை மூடி இருப்பாரு. அந்த மாதிரி விஜய் பண்ணியிருக்காரு. இந்த 15 நாள் வாயை மூடி இருந்ததுடைய லாபம் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு ஃபேவரபா ஆர்டர் வந்திருக்குதுங்க. நாளையிலேருந்து ஆரம்பிச்சுட்டார். நாளைக்கு சட்டமன்றம் ஆரம்பம். 17ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அவர் போவதாக நான் கேள்விப்படுகிறேன். அது நாளை மாறினாலும் மாறும். இதெல்லாம் வைத்து பார்த்தால் விஜய் இஸ் எமர்ஜிங் ஆஸ் எ பெஸ்ட் பாலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடு. அவருக்கு எனிமி நம்பர் 1 திமுக, எனிமி நம்பர் 2 செந்தில் பாலாஜி, எனிமி நம்பர் 3 உதயநிதி என்று தான் வர்ணிக்கிறார்கள்
தமிழக வெற்றி கழக சார்பாக இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள். இந்த வழக்கின் தீர்ப்பு வந்த உடனேயே இது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசுக்கு கடுமையான ஒரு பின்னடைவு அப்படின்ட்டு நேரடியாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக தாவேகா தரப்புல அவங்க கொண்டாடினாங்க, இது எங்களுக்கான தீர்ப்பு அப்படின்ட்டு. உண்மையிலே ஒரு அரசியல் ரீதியாக இன்னும் ஒரு 6 மாத காலத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வந்திருப்பது அப்படிங்கிறது திமுக அரசுக்கு எத்தகைய ஒரு பின்னடைவை, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? திமுக சப்போஸ் 2026 திமுக அரசு மீண்டும் பதவிக்கு வருமையானால் மத்திய அரசு அதற்கு எதிராக செயல்படும். காரணம், நரேந்திர மோடி இன்னும் 3 வருஷம் இருக்க போறாரு ஆஃப்டர் 26. சப்போஸ் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வேற யாராவது சீஃப் மினிஸ்டர் வந்தான்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்திற்கு திமுக அல்லாதவர் வந்தார், திமுக பயன்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் சீட் ஷேரிங் பண்ண போறாங்க பீகாருக்கு. ஆனா 4 வருடம் முன்னதாக போட்ட கேஸ் இன்று நிலைப்பாட்டிற்கு வருகிறது. இன்னைக்கு லாலு யாதவ் மேல சார்ஜ் ஷீட் போட்டு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கோர்ட்ல. அந்த மாதிரி சுத்தி சுத்தி அடிக்குங்க இது. அது திமுக அரசுக்கு கண்டிப்பாக இது ஒரு சோதனை காலமாகத்தான் இருக்கும். வினோத், இப்போ விஜய் அவர்களுடைய நீங்க சொன்ன மாதிரி 17ஆம் தேதி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரடியாக சந்திக்க அவர் கரூர் செல்கிறார் அப்படின்னு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனா இருந்தாலும் கூட பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் தாவேகாவுடைய கொடி பறக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இப்போ இந்த கரூர் இந்த கேஸ்ல கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிலீஃப், அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் செயல்பாடை மீண்டும் தொடக்குவது உள்ளிட்ட விஷயங்கள், இது கூட்டணியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு சார்? கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்கு டெல்லி எந்த அளவு ஒரு முனைப்பை காட்டும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? பீகார் தேர்தல் முடிந்த பிறகுதான் அமித்ஷா இது பற்றி யோசிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இன்னும் 1 மாதம் ஆகும். அந்த 1 மாதத்திற்குள் காய் நகர்த்துவது எப்படி என்பதை பற்றி கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுத்து விட்டார். தமிழக அரசியல் நிலைமையை தாங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள், தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு மத்திய பாஜக சப்போர்ட் செய்யும் என்று ஒரு டெல்லியில் பிரபலமான ஒரு பாஜக தலைவர் என்னிடம் சொன்னார். இது ஒண்ணு. 2வதுங்க, இப்ப விஜயனுடைய ஆட்டிடியூட், நீ அலையன்ஸை பத்தி பேசுறீங்க, காங்கிரஸ்காரங்க எங்க துடிப்பா இருக்காங்க விஜயோட போகணும்னுட்டு. இன்னைக்கு கூட சத்தியமூர்த்தி பவன்ல மீட்டிங் நடக்க போகுதுன்ட்டு எனக்கு கூட ஒரு தொலைபேசி வந்தது. அதுல முடிவு எடுக்க போறாங்கன்னுட்டு. திமுகவுடன் தான் தொடர்வோம் அவங்களே டமான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சைட்ல போறாங்க, எம்பிக்கள்லாம் பேசுறாங்க, ஜோதிமணியோ மாணிக் தாக்கூரோ அல்லது திருநாவுக்கரசரோ ஒண்ணு இது வரைக்கும் கிளாரிபிகேஷன் கொடுக்கல. ஒன்று, ராகுல் காந்தி ஏன் பேசினார் சொல்லுங்க, அது தொடருமா முடிஞ்சிருமா? பீகாரில் காங்கிரசுக்கு தேஜஸ்வி யாதவ் அதிகமான சீட்டு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தனிமையாக போவோம் என்று சொல்லுகிறார்கள் ராகுல் காந்தியுடைய ஆதரவாளர்கள். இன்னும் 2 நாள் தான் இருக்கு லாஸ்ட் டே ஃபார் நாமினேஷன். அதே மாதிரி தமிழகத்தில் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு வருகின்றன. என்னை பொறுத்த மட்டும் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சிலிருந்து பார்த்தால் அவர் காங்கிரஸ் பக்கம்தான் அதிகமாக சாய்வார் என்று தான் தெரிகிறது. ஒன்று, இது அலையன்ஸை பத்தி. ஆனா விஜய் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன என்று கேட்டால், இனி 3-4 இடங்களுக்கு செல்லுவேன், சரியான 12:30 மணின்னு சொன்னா 12 மணிக்கு வந்துருவாரு. He won't delay it. ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங், பஸ்ல போக மாட்டாங்க இனிமேல். வேற ஏதாவது ஒரு யூதனமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்ஸ்ல 3 நிமிஷம் பேசுறது 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷமா பேசுவாங்க. அதை தவிர இன்று மாலை அவர் ஒரு யூடியூப்ல ஒரு மெசேஜ் கொடுக்க போறார் என்று ஆதவ் அர்ஜுனா பலரிடம் சொல்லி இருக்கிறார் டெல்லியில். அது நடந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பணிமாற்றம், சேஞ்ச் ஆஃப் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வரும். ஓகே, அந்த மெசேஜ்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு ஏதாவது இருக்கா சார்? தெரியல. அது தீர்ப்பு தொடர்பாக இருக்கலாம். தீர்ப்பை வரவேற்பார். ஆதவ் அர்ஜுனா சொன்னதனுடைய சாலியன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவார். காரணம், ஆதவ் அர்ஜுனா இஸ் ரிஃப்ளெக்டிங் தி மைண்ட் ஆஃப் மிஸ்டர் விஜய். கரெக்ட். அதுதான் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூறுவது. கண்டிப்பாக வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இன்று ஆதவ் அர்ஜுனா ஒரு கிராண்ட் லஞ்ச் கொடுத்தாங்க டெல்லியில. ஒரு பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு, மிட்டாய் எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப he was very happy. ஓகே ஓகே சார். ஆனா திமுக தரப்புல இருந்து இந்த தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளரை சந்தித்த வில்சன் அவர் பேசும்போது இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான், இதுல பெரிய ஒரு
கொண்டாடப்படுவதற்கோ எதுவுமே இல்லை, இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது என்ன ஆங்கிள் இருந்து சொல்லியிருக்கிறாரு? அவர் சொல்லுவதில் உண்மை இருக்கத்தான் இருக்கிறது, யாரும் இல்லை. ஏன்னா எந்த வழக்கறிஞர்களும் தோத்து போயிட்டு அவங்க கிளையண்ட்டுக்கு சொல்லுவாங்க அடுத்த வாரம் உங்களுக்கு நல்லா பாத்துக்கிறேன். எல்லா வழக்கறிஞரும் சொல்றது தன்னுடைய கட்சிக்காரர்களை, அதாவது நாட் கட்சிக்காரங்க திமுக நான் சொல்லல, தன்னுடைய கிளையண்ட். இப்ப வில்சனுடைய கிளையண்ட் ஸ்டாலின். இது வில்சன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்கிறார். திமுகவிலிருந்து ஒரு சரமாரியான கேள்விகள் வரக்கூடாது என்று. அதனால இன்ட்ரி மாடல் சொல்றாங்க. எதையோ நிறைய பேர் அபிடேவிட் எல்லாம் ஃபைல் பண்றாங்க. இதெல்லாம் இருக்கும், யாரும் இல்லை, எல்லா கேஸுக்கும் வரப்போகுது. சுப்ரீம் கோர்ட் இப்ப நிலை மாத்திப்பாங்களா? சிபிஐ இல்லைன்னு சொல்லுவாங்க. அஜய் ரஸ்தோகி வித்ரா பண்ணிப்பாங்களா? என்னங்க பேசுறாங்க? ஏங்க இது இன்னைக்கே சார் சொல்றாங்க. அந்த மாதிரி இது பண்ணு. கரூர் நடந்த சம்பவம் 41 பேர் உயிர் இருந்ததை விசாரிப்பதை தடுக்கிறதா திமுக அல்லது தமிழக அரசாங்கம்? இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஒரு 15 நாள் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் தான் நீதி அரசர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்காங்க, சாதாரணமானது அல்ல. இவர் தமிழ்நாட்டுல எதையுமே கேட்காத சிஎம் ஸ்டாலின் எப்படிங்க அந்த ஜெகதீஷனை போட்டாரு? கோர்ட்டுக்கு போனாங்க யாராவது? ஒத்துழைமை, அது கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுடைய அத்தாரிட்டி. வில்சன் சொல்லுவதில் அர்த்தம் இருந்தாலும் அது அனர்த்தம். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் அளிச்சிங்க. இந்த விஜய் வழக்கு தொடர்பாக விரிவான பதில்களை அளிச்சிங்க. நன்றி சார்.